இட்ஸ் டியூஸ்டே மார்னிங். இன்றைக்கி பனானா மில்க் ஷேக் தான் பிரேக்ஃபாஸ்ட்டாக பண்ணி குடிச்சிட்டு லன்ச் ரெசிபி பண்ணியிருந்தேன். ஆல்ரெடி லாஸ்ட் வீக் கொஞ்சம் சிக்கன் வாங்கியிருந்தேன். சரி அதிலே இன்றைக்கி ரெசிபி பண்ணிடலாமேன்னு தான் பிளான் இருந்தது. ஸோ குழம்பு வைக்கலான்னு தான் நினச்சேன். பட்டு இருக்கிற டைமுக்கு நம்ம பிரியாணி மாதிரி பண்ணிவிட்டு நைட்டுக்கும் சேர்த்து பண்ணிடலாமேன்னு சொல்லிட்டு பிரியாணி தான் இன்றைக்கி பண்ணியிருந்தேன். கொஞ்சம் ஃப்ரீஸ் ஆன மாதிரி இருந்ததுனால சிக்கனை கொஞ்சம் தண்ணியில் கொஞ்சம் மெல்ட் ஆகட்டுமேன்னு எடுத்து போட்டேன். நம்ம வீட்லேயே இன்றைக்கி புதினா கொஞ்சம் நல்லா அழகாக ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அதுதான் இந்த பிரியாணிக்கு இன்றைக்கி யூஸ் பண்ணியிருந்தேன். ஆஸ் யூஷுவல் 2 வெங்காயம் 2 தக்காளி மீடியம் சைஸில் ஆட் பண்ணிவிட்டு 3 பச்சை மிளகா தான் ஆட் பண்ணி இன்றைக்கி பிரியாணி பண்ணியிருந்தேன். எனக்கு கொஞ்சம் 1/4 கை அளவுக்கு தான் இன்றைக்கி புதினா ஆட் பண்ணியிருந்தேன். எப்போவுமே நான் சேர்க்குற மிளகாய்த்தூள் அளவுக்கு தான் இன்றைக்கி ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் தனியாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு 1 கிளாஸ் ரைஸுக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருந்தேன். ஒரு 2 விசில் வந்ததுமே இறக்கிட்டேன். இன்றைக்கி பிரியாணி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்த அளவுக்கு வந்திருந்தது. பட் என்னவோ கொஞ்சம் ஆறி போய் சாப்பிட்டதுனால எனக்கு கொஞ்சம் காரம் கம்மியாக இருந்த மாதிரியே இருந்தது. இன்றைக்கி டே இப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு.